ஃப்ரைடே நைட் டின்னருக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் சப்பாத்திக்கு ஆனியன் வச்சு சப்ஜி செஞ்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனையும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டேங்க. 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் அடித்து அதோட பியூரியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தூளும் சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டேங்க. வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. கடைசியாக 2 டீஸ்பூன் தயிரும் சேர்த்துருக்கேன். தயிர் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தயிரை அப்படியே சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ஒரு பவுலில் தயிரை சேர்த்துட்டு விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லியும் கசூரி மேத்தியும் சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான சப்ஜி, அதாவது ஆனியன் சப்ஜி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சப்ஜி சப்பாத்தி ரோட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரை ரொட்டி சாப்பிட பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ரெட் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு லேசி டின்னர் சப்பாத்தியும் ஆனியன் சப்ஜியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, அடுத்த ரெசிபியோட உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.